இங்க இந்த பொண்ணு இவளுடைய தைஸ்ல ஹெல்ப்னு எழுதி அதுக்கப்புறம் அந்த பஸ்ல போனவன ஒருத்தனை கூப்பிட்டு காமிக்கிறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியல, அதுக்கப்புறம் கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தா ஹெல்ப்னு எழுதி இருக்கு. அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்தா இவன் கூட இருந்தவன் எழுந்துறான். என்ன வேணும் உனக்கு, இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுவான். என்ன நடந்திருக்குன்னா இவன் ஒரு கேங்ஸ்டர் இந்த பொண்ணை பயமுறுத்தி அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக இப்ப இவன் என்ன பண்றான்னா அவளுடைய தலையில போட்ட அந்த ஒரு பேண்டை எடுத்து அதுல இவகிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஹெல்ப்னு எழுதி யாருக்கிட்டாவது கொடுத்து ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த மாதிரி அவனுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறான். இவன் இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது யாருக்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அங்க பக்கத்துல யாருமே இல்ல. உடனே இவ என்ன பண்ணுவான்னா ஆப்போசிட்ல இருந்த இவ டிரைவர்கிட்ட தூக்கி போட்டுறான். அந்த டிரைவர் இது வந்து விழுந்தோன்னா அதுல என்ன இருக்கு ஏதுன்னு சொல்லி பார்க்காம உடனே அதை எடுத்துட்டு வந்து மேடம் இது உங்களுடையதான் சொல்லி கேட்கும் போது இது ஒண்ணு எங்களது இல்லைன்னு சொல்லிடுறா. அது எங்க கூடன்னு சொல்லி கேட்கும் போது இவ உடனே வாங்கி இவளை பிடிங்கி வச்சுக்கிறா. ஏன்னா அதை வாங்கி இந்த கேங்ஸ்டர் பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிடும். அது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது தெரியாம நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த டிரைவர் அங்கிருந்து போயிடுறான். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஒருத்தன் ஹெல்ப் கேட்பலாம். அந்த பையன் மறுபடியும் வர அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பஸ்ல ஏறும். அந்த டிரைவர்கிட்ட நான் தெரியாம இந்த ஸ்டாப்ல இறங்கிட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கிட்ட நான் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில எழுதி காமிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வர்ற வரைக்கும் எப்படியாவது ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா திடீர்னு என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துறான். அந்த டிரைவரும் பேனிக் ஆயிடுறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து கேட்கும் போது இவன் என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் தூக்குறான். இந்த கேங்ஸ்டர் அவனை தூக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனுடைய கேப்பை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. பார்த்தா இவன் ஆல்ரெடி இவனை பார்த்துவான். அப்பதான் அவனுடைய மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இவனுடைய தொடையில பார்த்தா ஹெல்ப் பண்ண எழுதி இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் தப்பிக்க பிளான் பண்றீங்களான்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் என்னவே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க போறான் பாருங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு எமர்ஜென்சி ஃபயர் பாக்ஸ் எடுத்து வந்து இவனை அடிச்சிடறான். அடிச்சு அடுத்த செகண்டே கீழே விழுந்துருவான். என்னவே அடிச்சிட்டீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பயத்துல நின்றுட்டே இருப்பாங்க. போலீஸும் அந்த நேரம் பார்த்து டக்குன்னு வர மாட்டாங்க. இவனும் எழுந்துடுறான். இவன் எழுந்து இவங்களை அடிக்கலான்னு வர நேரம் பார்த்து போலீஸ் கரெக்டா வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே போலீஸ் ஆபீஸ்கிட்ட இந்த பொண்ணு அந்த பையனும் சொல்லிடுறாங்க.